Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மற்றொரு ராஜேஷ்குமாரின் குறுநாவலின் பெயர் மூடுபனி நிலவு பாகம் 1. கிழக்கு திசை ரங்கோலி கோலம் போட்டு பழகி கொண்டிருக்க பாதி நறுக்கிய சிம்லா ஆப்பிளாய் அந்த வெள்ளிக்கிழமை சூரியன். வைகரை இருட்டு இன்னமும் ஒரு 20% பாக்கியிருந்தது. ஐஸ்வர்யா காலனியில் இருந்த எல்லா மரங்களிலும் பறவைகள் சம்பாஷித்துக் கொண்டிருக்க பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்டாள் யமுனா. ஈரக்கூந்தலில் சுற்றியிருந்த டவலும் நெற்றிக்கிட்டிருந்த குங்குமம் அவளுடைய வழக்கமான அழகை அதிகப்படுத்தியிருந்தது. ஹாலை கடக்கும்போது பக்கத்து அறையிலிருந்து ஹரிதா வெளிப்பட்டாள். ஹரிதா யமுனாவின் கணவன் அகிலின் 2வது தங்கை, பிஎஸ்சி கணக்கில் முதல் வருடம். அண்ணி, யமுனா புன்னகையோடு நின்றார். என்ன, ஏதோ ஒரு ஸ்லோகத்தை 1 தடவை சொல்லிட்டு பாடத்தை படித்ததெல்லாம் மனசுக்குள்ளே அச்சு வெள்ளம் மாதிரி பதியும் சொன்னீங்களே, அது என்ன ஸ்லோகம்? போன வாரம் தானே சொல்லி கொடுத்தேன். சாரி அண்ணி, மறந்துட்டேன். எந்த சினிமா பாட்டையாவது இப்படி மறந்துருக்கியா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் வரி பிசகாமல் பாடுவியே. இந்த ஒரு தடவை மட்டும் சொல்லிக் கொடுங்க அண்ணி, இனி மறக்கவே மாட்டேன். தனது இடது கையின் ஆட்காட்டி விரலை உயர்த்தினாள் யமுனா. நல்லா கேட்டுக்கோ, இன்னொரு தடவை கேட்டால் சொல்ல மாட்டேன். யாதேவி சர்வபூதேஷு வித்யா ரூபேணு சமஸ்திதா நமஸ்தஸ்யே 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 நமோ நம. ஹரிதா வளர்ந்தாள். இப்போ ஞாபகம் வந்துருச்சு. சரி காட்டுமா? நீ குளிச்சியா? இல்லை, குளிக்காமல் ஸ்லோகம் சொல்லக்கூடாது. ஹீட்டரில் வெந்நீர் பாயிலிங் ஸ்டேஜில் இருக்குது, போய் குளி. சௌமியா எந்திரிச்சாச்சா? இல்லை நீ எழுப்பிவிட்டேன். அடிக்க வர்றா, குளிர் தான். என்னோடய போர்வையும் இழுத்து போத்துக்கிட்டு தூங்குறா. சரி, நீ போய் குளி, அவளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். யமுனா சமையல் அறைக்கு போகும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு சௌமியாவின் அறையை நோக்கி போனாள். சௌமியா ஹரிதாவுக்கு அக்கா. போன வருடம் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் முடித்தவள். அடுத்த மாதம் 23ஆம் தேதி ராணி மெய்யம்மை ஹாலில் கல்யாணத்தை முடித்துக்கொண்டு கணவனோடு ஒஹாயோ பறக்க காத்திருப்பவள். கொஞ்சம் சோம்பேறி. போர்வைக்குள் ஒரு புஷ்ப மூட்டையை போல தூங்கிக் கொண்டிருந்த சௌமியாவுக்கு முன்பாய் வந்து நின்றாள் யமுனா. சௌமியா, சௌமியா, என்ன உட்பியோடு டுவேட் பாடிட்டுருக்கியா? எல்லாம் அடுத்த மாதம் ஒஹாயோவுக்கு போய் பாடலாம். எந்திரி. போர்வைக்குள்ளே இருந்து குரல் வந்தது. ப்ளீஸ் அண்ணே, இன்னும் 10 நிமிஷம். நோ 6 மணிக்கு மேலே ஒரு பெண் படுக்கையில் இருக்கக்கூடாது. எந்திரி 5 நிமிஷம் அண்ணி. சரி, 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே நீ எந்திரிச்சு உட்காந்துடணும். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டரை கொண்டு வந்து உன் தலையில். ஐயோ வேண்டாம் நீ, நான் இப்போவே எந்திரிச்சு உட்காந்துடுறேன். போர்வை தாறுமாறாக விலக அந்த அழகான சௌமியா எழுந்து உட்கார்ந்து கொட்டாவியை புறங்கையால் அடக்கினாள். மருதாணியில் குளித்த நுனி விரல்கள் தீப்பற்றி கொண்ட மாதிரி ஜொலித்தன. அண்ணி, காஃபி. போய் பல்ல தேய். நீங்கள் எனக்கு அண்ணி இல்லை, மாமியார். அப்படியே இருக்கட்டும். பல்ல தேய்க்காமல் இந்த வீட்டில் யாருக்குமே காஃபி கிடையாது. போய் கோபத்தோடு தரையை உதைத்து கொண்டு எழுந்தாள் சௌமியா. அட்டாச் பாத்ரூமை நோக்கி போக யமுனா குரல் கொடுத்தாள். இல்லை. சலிப்போடு திரும்பினாள் சௌமியா. என்ன நீ, போர்வை மடித்து வச்சுட்டு போ. இதை மடிக்கிறதுக்கு ஒஹாயோலேருந்து மாப்பிள்ளையை வரவழைக்க முடியுமா என்ன? சௌமியா தன் 2 கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு முறைக்க கண்ணை சிமிட்டி விட்டு அறை நின்று வெளிப்பட்டாள். ஹால் சோஃபாவில் மாமனார் சிவபிரகாசம் தெரிந்தார். பட்டு வேட்டி, பட்டு சட்டை, தோளில் மினுமினுப்பாய் பொருளும் அங்கவஸ்திரம். குரல் கொடுத்தார். அம்மா யமுனா. ஆமா. சேலை தலைப்பை இழுத்து பொருத்தி கொண்டு பவ்யமாய் பக்கத்தில் போய் நின்றால். அவர் புன்னகையோடு ஏறிட்டாள். இன்றைக்கே பகுலதசமி சித்தயோகம். ரொம்ப நல்ல நாள்னு ஜெகதநாத சுவாமிகள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். சௌமியாவோட கல்யாண பத்திரிகைகளை நீ லலிதாம்பிகை கோயிலுக்கு கொண்டு போய் அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டா இன்றைக்கி 12 மணிக்கு மேலே இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நேற்றுக்கு ராத்திரி நீங்கள் சொன்னீங்க மாமா. நானும் அத்தையும் இப்போ கிளம்புறோம். கார் டிரைவர் மாணிக்கம் வந்தாச்சாம. 5:30 மணிக்கே வந்து காரை குளிப்பாட்டி தொடச்சும் விட்டாச்சு. அந்த இன்விடேஷன் பண்டலை எங்கேயுமே வச்சுருக்கேன், பூஜை ரூமில். ஏன் எடுத்துகிட்டு போய் காரில் வைமா. சரிங்க மாமா. தலையாட்டி யமுனா பூஜை அறைக்கு போய் இன்விடேஷன் பண்டலை எடுத்து வெளியே வர அத்தை திலகவதி பூக்குடையோடு வெளிப்பட்டால். திலகவதியின் நோஞ்சலான உடம்பை ஜரிகை தகதகக்கும் ஒரு கனமான பட்டுப்புடவை போர்த்தி இருந்தது. மஞ்சள் பூசி குளித்த முகத்தில் காலை சூரியனை பிசரடிக்காத குங்குமப்பட்டு. யமுனா தோளில் கை வைத்தாள். என்னத்த இன்விடேஷன்?
பண்டலை கார்க்குள்ளே வச்சுட்டு வெளியே போய் காம்பவுண்ட் கேட் பக்கமாக நின்று கார் புறப்பட்டு போகும்போது எதிரில் வா. சரிங்கத்தே. வாசலில் கோலம் போட்டிருக்கியா? பெரிய மார்க்கோலமாக இருக்குது, போட்டிருக்கேன். திருவிளக்கு கோலம். பார்த்தீங்களா என் மருமகளை? நம்ம மருமகள்னு சொல்ல சிவபிரகாசம் சொல்லிவிட்டு சிரிக்க பூரிப்பில் லேசாகி போன மனசோடு வாசலை நோக்கி போனாள். போர்ட்டிகோவில் மில்க் ஒயிட் அம்பாசடர் கார் பளபளப்பாய் நின்று கொண்டிருக்க அது இன்னமும் தன் கையில் வைத்திருந்த மஞ்சள் பாலிஷ் துணியால் தேய்த்து கொண்டிருக்கும் 55 வயது டிரைவர் மாணிக்கம். இந்த வீட்டின் ஒரு அங்கமாக அவருக்கு 30 வருஷ சர்வீஸ். மாணிக்கம், காரோட பேக் டோரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்கள். அவர் பாலிஷ் துணியை தோளில் போட்டுக்கொண்டு காரின் பின்பக்க கதவை திறந்து வைக்க யமுனா இன்விடேஷன் பண்டலை காருக்குள் வைத்துவிட்டு 50 அடி தூரத்தில் இருந்து காம்பவுண்ட் கேட்டை நோக்கி போனாள். கிழக்கில் சூரியன் முழுவதுமாய் எழுந்து மரத்துக்கு பின்னர் மறைந்திருக்க எல்லா பக்கமும் கேரட் என்ற வெளிச்சம். காற்றுக்குள் ஏசி குளிர் ஊடுருவி இருக்க சுவாசிக்கும் போது ஒரு சுகம் தெரிந்தது. குட் மார்னிங் மகாலட்சுமி. தன் முதுகு பின்னால் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் யமுனா. ஜாகிங் சூட்டோடு அவள் கனவின் அகில் முகத்தில் எண்ணெயை பூசியது போல வியர்வை காற்றில் அடர்த்தியான கேசம் சிலும்பி இருந்தது. கணவனை சிரிப்போடு பார்த்தாள் யமுனா. இன்றைக்கி என்ன திடீர்னு மகாலட்சுமி? உன்னை பார்த்தது காலண்டரில் எப்போது பார்த்த மகாலட்சுமியோட ஞாபகம் வந்துடுச்சு. இந்த சேலையில் நீ எப்படி இருக்கே தெரியுமா? வழியாமல் உள்ளே போங்க. மாமாவும் அத்தையும் லலிதாம்பிகை கோவிலுக்கு புறப்பட போக வந்துட்டுருக்காங்க. அவங்க போர்ட்டிகோவிலேருந்து காரில் வரும்போது நான் தான் இதில் போகணும். போகிற பக்கம் பார்த்தா உனக்கு கோயிலை கட்டிடுவாங்க போல இருக்கேன். நோகாமல் தலையை அடித்து கொண்டு சிரித்து கொண்டு உள்ளே போன நாட்டில் போர்ட்டிகோவிலிருந்து மெல்ல ஒரு கார் காம்பவுண்ட் கேட்டை நோக்கி வர எதிரே போனால் யமுனா. திலகவதி வெளியே தலை நீட்டி சொன்னாள். 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவோம். கேட்டை சாத்திக்கோம்மா. கார் கேட்டை கடந்து போவதற்கு இல்லாத சாலையில் வேகம் எடுத்ததும் காரையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்து விட்டு கேட்டை சாத்த முயன்றாள். பக்கவாட்டில் குரல் கேட்டது. 1 நிமிஷம். திரும்பினாள். அந்த நபர் நின்றிருந்தார். 40 வயது, ஒட்ட வெட்டிய கிராப், வெள்ளை பேண்ட், வெள்ளை ஷர்ட், மேலுதட்டில் கெட்டியான மீசை. அவரை குழப்பமாய் பார்த்தாள் யமுனா. என்ன? உங்கள்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். என்ன விஷயமா? நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். பேர் பால் பாண்டியன். இதோ உத்தியோக அட்டை. அவர் காட்டின அடையாள அட்டையை பவ்யமாக பார்த்தால் யமுனா உலர்ந்து போனவங்க. என்கிட்ட என்ன பேசணும்? முதல்ல இந்த ஃபோட்டோவை பாருங்கள். பால் பாண்டியன் கையில் வைத்திருந்த பாலித்தீன் கவர் ஒன்றை பிரித்து உள்ளே இருந்து ஒரு ஃபோட்டோவை உருவி யமுனாவிடம் கொடுத்தார். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே? யமுனா அந்த ஃபோட்டோவை வாங்கினால் ஃபோட்டோவின் முன்னாலும் பின்னாலும் தீட்டலாய் இரத்தக்கரைகள். அந்த இரத்தக்கரைகளுக்கு நடுவில் யமுனாவின் முகம். ஹாய் அருண். ரெஸ்டாரண்ட் வாசலில் காத்திருந்த ஜெனிஃபர் தன் ரோஜா நிற ஈறுகள் தெரிய சிரித்து எதிர்புற பஸ்ஸினின்றும் இறங்கிய இளைஞனை பார்த்து கையசைத்தாள். பதிலுக்கு சிரித்து கையை ஆட்டிக்கொண்டே ஜீப்ரா வெள்ளைக்கோடுகள் ரோட்டை கிராஸ் செய்த அந்த வருணுக்கு 30 வயது இருக்கலாம். ட்ரிம் செய்த தாடி, 2 பக்கம் கிருதாக்களோடு கச்சிதமாக நிறந்திருந்தது. கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ். ஜெனிஃபரை நெருங்கிய வருண். சாரி ஜெனி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பஸ் ஒரு ஜாதி கட்சி ஊர்வலத்தில் மாட்டுச்சு. அவன்கிட்ட மூச்சு காற்றில் வாசனை பார்க்க மணத்தது. ஜெனிஃபர் தலையை சாய்த்து கொண்டு தன் அழகான கண்களால் முறைத்தாள். என்ன சிகரெட் பிடிச்சியா? இல்லையே. பின் எதுக்காக வாசனை பார்க்க போட்டிருக்க? ஸ்மோக் பண்ணுற இன்டென்ஷன் வந்தது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வாசனை பார்க்க போட்டுக்கிட்டேன். இது போயில்லையே. ஆக்மார்க் உண்மை. ஜீசஸ் பேர் சொல்லி சத்தியம் பண்ண. வரும் நெஞ்சில் சிலுவை குறி போட்டு தலையை அண்ணாந்தான். பரமண்டலத்தில் இருக்கும் ஜென்னிஃபரின் பிதாவே, நான் சொன்னது சத்தியம். சரி, போனகிரியா? என்னாச்சு? இன்டர்வியூ தான். ஆமாம், வா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவோம். சஸ்பென்ஸ் வைக்காத. காயப்பழமா பூ குழப்பதை வரும். என்னோடய முகத்தைப்படி ரிசல்ட் தெரியும். வந்ததுமே படிச்சிட்டேன். என்னோடய தாடி எல்லா உணர்ச்சியும் ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்குது. முதல்ல இந்த தாடியை எடு. ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தார்கள். கும்பல் இல்லாத பிற்பகல் நேரம் அது. ஒரு பெரியவர் ஒரு பூந்தி தெளித்திருந்த தயிர் வடையை ஸ்பூனால் துண்டாடி கொண்டிருந்தார். 2 கல்லூரி மாணவிகள் பெப்சியை உறிஞ்சி சிரித்து கொண்டிருந்தார்கள். வருணும் ஜெனிஃபரும் மூலையோர மேஜை நோக்கி போய் பக்கமே உட்கார்ந்தார்கள். என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? முதல்ல எனக்கு வேண்டியது ரிசல்ட்டு. இன்டர்வியூ என்னாச்சு? புன்னகையுடன் ப்ரீஃப் கேஸை அவன் பவ்யமாக நகர்த்தினான். ஓப்பன் இட். என்ன இருக்குது இதில்?
அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ரியலி? திறந்து பாரு. ஜெனிஃபர் பிரீஃப் கேஸின் வார்த்தைகளை விடுவித்து நின்று திறந்தாள். உள்ளே ஒரு பிஸ்டல், மெட்டாலிக் உடம்போடு ஒரு கழுதை பிடித்திருந்தது. தொடரும்.